ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீஷா கிச்சன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இன்றைக்கி வீடியோக்கு போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான பீன்ஸ் சாம்பார் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் முடிக்கிற மாதிரி ஒரு சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? மூணு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு, இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்த பருப்பை நான் குக்கரில் போட்டுக்கிறேன். எல்லாம் நீட்டாக போட்டுக்கலாம். பின் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத எல்லாத்தையும் குக்கரில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி, பீன்ஸு கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. ½ டீஸ்பூன் டர்மரிக் பவுட்ரு, சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு ½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேச்சுலர்ஸ் எல்லாம் இந்த சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சிடலாம். இப்போ 3 விசில் வச்சாச்சு, ஆயிருக்கு பாருங்கள். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா போடுறதுனால அது ரொம்ப குலையாது. கரெக்டாக 3 விசில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது கரெக்டாக தான் வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு, பூண்டு, ½ ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு ½ ஸ்பூன்,
கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன், அது போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.